தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீட்டோடைய ஸ்கோர் கார்டு, அதாவது நீட்டோடைய ரிசல்ட் அப்படின்றது வெளியே வந்தாச்சு. நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தீங்க எப்போ வரும்னு சொல்லிட்டு. நான் வந்து ஜூன் 15 ஆர் ஜூன் 16 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்பாராத விதமாக வந்து திடீர்னு நீட்டோடைய ஸ்கோர் கார்டு, அதாவது ரிசல்ட் அப்படின்றத என்டிஏ தரப்புலேருந்து வெளியிட்டுட்டாங்க. இது வந்து நிறைய பேர் கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருக்கும். யாருமே எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு விஷயம் தான், முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணது கூட. சரிங்களா? இப்போ இதுவே எனக்கும் தெரியாம தான் இருந்தது. ஒரு பேரண்ட்டு அவங்க எனக்கு சொல்லி தான் வந்து ரிசல்ட் வந்தது எனக்கே தெரியும். ஸோ எனக்கும் தெரியல. பட் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்கோர் கார்ட வச்சு அந்த ஸ்கோர் கார்டுல என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில மிக முக்கியமா வந்து மினிமம் பாஸ் பெர்சன்டைல் என்ன? அண்ட் வந்து மினிமம் பாஸ் மார்க் என்ன? அப்படி குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா நீட்டுக்கு? அப்படி அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஸோ இதில முக்கியமா நீங்க வந்து செக் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குன்றத அந்த ஸ்கோர் கார்ட வச்சு டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும்னா, அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு, நீங்க வந்து நான் அந்த வீடியோல அந்த லிங்க் என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்ன வீடியோ டீட்டெயிலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வெப்சைட்ல போயிட்டு இன்புட் குடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு சாஃப்ட் காப்பிய நீங்க பென் டிரைவ்லயோ, எதுலயோ நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கங்க. இது இல்லாம பிரிண்ட் அவுட் எடுத்து பத்திரமா நீங்க கையில வச்சுருங்க. சாஃப்ட் காப்பி வந்து நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிலயோ, அல்லது புதுச்சேரி சென்டாக் மெடிக்கல் கவுன்சிலிங்லயோ, அதேபோல நீங்க வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்றீங்க. எதுவா இருந்தாலுமே ஸ்கோர் கார்ட கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ணணும். ஒரு மிக முக்கியமான ஒண்ணு. ஏன்னா, அதில தான் வந்து நீட் ஸ்கோர் என்ன? ஆக்சுவலா உங்களோட ஸ்கோர் என்ன வந்திருக்குன்றது எல்லாமே அதில குடுத்துருப்பாங்க. சரிங்களா? எந்த கேட்டகரில இருக்கீங்க? எவ்வளோ கம்யூனிட்டி ரேங்க் என்ன? உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் என்ன? எல்லாமே அதில குடுத்துருப்பாங்க. ஸோ, அதனால அதுதான் ரொம்ப முக்கியம். மத்த டாக்குமெண்ட் நீங்க அப்லோட் பண்ணும்போது கூடவே இந்த நீட்டோட ஸ்கோர் கார்டு நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதனால பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அதில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? மினிமம் பாஸ் பெர்சன்டைல் என்ன? மினிமம் பாஸ் மார்க் என்ன? அப்படின்றதெல்லாம் டீட்டெயில் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கோர் கார்டுல நீங்க வந்து அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, neet.ntaonline.in அப்படின்ற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு? உங்களோட ரோல் நம்பர் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு உங்களோட ரோல் நம்பர் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பரு, கேண்டிடேட்டோட நேம் என்ன? அம்மா பேரு, அப்பா பேரு, நீங்க குடுத்துருக்கிற டீட்டெயில் எல்லாமே குடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நேஷனாலிட்டி இந்தியன் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பர்சன்டைல் ஸ்கோர் ஓபிடேட்டர் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதில வந்து உங்கள பர்சன்டைல் என்ன வருது அப்படின்றதையும் குடுத்துருப்பாங்க. டோட்டலா வந்து உங்க ஸ்கோர் என்ன அப்படின்றதையும், டோட்டல் மார்க்ஸ் என்னன்றதையும், அதாவது அவுட் ஆஃப் 720க்கு எவ்வளோ மார்க் அப்படின்றதையும் குடுத்துருப்பாங்க. டோட்டல் மார்க் வந்து அந்த வேர்ட்லயும் குடுத்துருப்பாங்க. பெர்சன்டைல வந்து வேர்ட்லயும் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் இருக்கும். இது இல்லாம ஆல் இண்டியா ரேங்க் எவ்வளோன்ற டீட்டெயிலும் இதிலேயே தான் குடுத்துருப்பாங்க. அத நீங்க பார்த்துக்கோங்க. உங்களோட ஆல் இண்டியா ரேங்க் த்ரூஅவுட் இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர்கள்ல நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படின்றது தான் அந்த நீட்டோடைய ஆல் இண்டியா ரேங்க் அப்படின்னு சொல்றது. அத நீங்க பார்த்துக்கங்க. ஸோ இதை தவிர்த்து நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்றத நீங்க போய் எழுதியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த கேட்டகரி குடுத்துருப்பாங்க. அந்த கேட்டகரியோட ரேங்க் என்னன்றதையும் குடுத்துருப்பாங்க. அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 2வது மிக முக்கியமான பகுதி அப்படின்றது இதுதான். கட் ஆஃப் பெர்சன்டைல் அண்ட் ஸ்கோர் ஆஸ் பர் என்எம்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. நமக்கு லாஸ்ட் இயர் வந்து குறைவான அளவுக்கு அந்த மதிப்பெண் அப்படின்னு இருந்தது. அதாவது மினிமம் ஸ்கோர் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருந்தது. பட் இந்த வாட்டி வந்து அது அதிகமா இருக்கு. நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதனுடைய கட் ஆஃப் பெர்சன்டைல் என்ன? இப்போ அன்ரிசர்வ்ட் அண்ட் இடபிள்யூ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இது 2த்துக்குமே வந்து 50த் பெர்சன்டைல் வந்து இருக்கணும். அப்படி 50த் பெர்சன்டைல் தான் குவாலிஃபையிங் மார்க்கா இருந்ததுன்னா, அவங்களோட ஸ்கோர் வந்து எவ்வளோ இருக்கணும்னா, 164க்கு மேல இருக்கணும். 164ல இருந்து அதுக்கு மேல இருந்ததுன்னு சொன்னா தான் 720க்குள்ள 164ல இருந்து 720க்குள்ள எது இருந்தாலுமே, அது வந்து 50த் பெர்சன்டைல் இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு. அந்த கேட்டகரியில இந்த 164லேருந்து 720 வரைக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட் இருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 11,65,904 மாணவர்கள் வந்து இருக்காங்க. இந்த 15த் பெர்சன்டைல் 164க்கு மேல 720க்குள்ள அப்படின்றது இந்த கேட்டகரியில. அதாவது அன்ரிசர்வ்ட் அண்ட் இடபிள்யூஎஸ்ல. அதே போல ஓபிசி கேட்டகரி வந்து எடுத்தீங்கன்னா 40த் பெர்சன்டைலா வரும். அந்த 40த் பெர்சன்டைலோட மினிமம் ஸ்கோர்ன்றது வந்து 129. 129லேருந்து 163 வந்து ஸ்கோர். அந்த மினிமம் ஸ்கோர்ன்றது 129. அதாவது அன்ரிசர்வ்டுக்கு மினிமம் ஸ்கோர் வந்து 164. ஓபிசிக்கு 129. எஸ்சி கேண்டிடேட்க்கு 129, எஸ்டிக்கு 129. இதுதான் மினிமம் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அப்ப இதற்கு குறைவா 129 இருக்காங்க ஒருத்தவங்கன்னா, சப்போஸ் 128 எடுத்துட்டு ஒருத்தர் பாஸ் ஆகியிருக்கிறார் அப்படின்னு நினைச்சாருன்னா, அது வந்து பாஸ் கிடையாது, ஃபெயில் அப்படின்னு அர்த்தம்.
ஏன்னா மினிமம் மார்க்கே உங்களுக்கு 40% என்ன வருதுன்னா 129. அந்த 129 கீழே ஒருத்தர் ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னா நாட் எலிஜிபிள் ஃபார் அப்ளையிங் மெடிக்கல் கவுன்சிலிங். சரி, அதுதான் ஃபெயில் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவர் அப்ளை பண்ணுறதுக்கே எலிஜிபிளை வந்து இழந்துருவார் 129 கீழே இருந்தால். ஸோ அதுதான் வந்து அர்த்தம் அது. இப்போ இந்த கேட்டகரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அந்தந்த கேட்டகரியில் எஸ்டியில் எவ்வளோ பேர், எஸ்சியில் எவ்வளோ பேர் அப்படின்றது இங்கே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க அந்த கேட்டகரியில் இந்த மதிப்பெண்குள்ளே. ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய மினிமம் பர்சன்டைல் அப்படின்றது இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க ஜென்ரல், அன்ரிசர்வ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டியில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ மினிமம் பாஸ் மார்க் அப்படின்றது 164, 129 இது மட்டும்தான். ஸோ அடுத்ததாக வந்து அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ், பிடபிள்யூ கேண்டிடேட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இதுலேயே பிடபிள்யூடி கேண்டிடேட் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 45th பர்சன்டைல் வந்து பாஸ் மார்க்காக இருக்குது. அது அப்படின்னா அவங்களோட ஸ்கோர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 146லேருந்து 160க்குள்ளே. அப்போ 146 தான் அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு சொல்கிறது. ஓபிசி, பிடபிள்யூவில் இருக்கிற மினிமம் ஸ்கோர் என்னென்னா 129. அதே போல் எஸ்சி, பிடபிள்யூடி, எஸ்டி, பிடபிள்யூ எல்லாத்துக்கும் வந்து 129. ஸோ இதுதான் வந்து மினிமம் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்கிறது. நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அந்த கேட்டகரியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மற்றபடி இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுதான் ஸ்கோர் கார்டு அப்படின்றது. இதை நீங்கள் பார்த்து கையில் வச்சுக்கோங்க. சார், நான் எவ்வளோ மார்க்குன்றதை நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். அங்கே மேலே வந்து கொடுத்துருப்பாங்க டாப்பில் உங்கள் ஸ்கோர் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க டோட்டல் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அவுட் ஆஃப் 720க்கு. அதுதான் உங்களுடைய நீட் ஸ்கோர் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ